ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கெமிக்கல் பாண்டிங் லெசன்ல 2 கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கெமிக்கல் பாண்டிங் வெயிட்டேஜான சாப்டர், ரொம்ப ஈஸியான சாப்டர்னு கொடுப்பா. அதனால அந்த லெசனை நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா அந்த லெசனை நீங்க கண்டிப்பா நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரி, ஓகே, அது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் 2 கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்டுறேன். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, பாண்ட் ஆர்டர் நார்மலி கிவ்ஸ் ஐடியா ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ மாலிகுலர் ஸ்பீசிஸ். அதாவது பாண்ட் ஆர்டர்னா எத்தனை நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். பாண்ட் ஆர்டர் என்ன சொல்றாங்க, ஸ்டெபிலிட்டியை டிசைட் பண்ணும். டைரக்ட்லியா இன்டைரக்ட்லியானா டைரக்ட்லி தான். ஸோ பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். சரி, பாண்ட் ஆர்டர் ஒரே மாதிரி இருந்தா கூட இந்த மாலிகல்ஸ்க்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி வித்தியாசப்படுது. அந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே டையட்டாமிக் மாலிகல். டையட்டாமிக் மாலிகலுக்கு பாண்ட் ஆர்டரை நீங்க கண்டுபிடிக்கணும்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி தான் பெஸ்ட். ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி ஃபார்ம் ஆகுது, முதல்ல அந்த தியரியை பத்தி தெரிஞ்சுக்கணும். மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி ஃபார்ம் ஆகுது இது தெரியாமலே நீங்க படிச்சிருப்பீங்க. நான் இப்போ உங்களுக்கு கிளியரா சொல்லித்தரேன் மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன்ட் ஆகணும். இதே அட்டாமிக் ஆர்பிட்டால் காம்பினேஷன் தான் ஹைபிரிடைசேஷனும். ஆனா அதுல ஒரே ஆட்டம்ல உள்ள அட்டாமிக் ஆர்பிட்டால் ஹைபிரிடைஸ் ஆகும். ஆனா இதுல 2 ஆட்டம்ல உள்ள அட்டாமிக் ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2 ரீஜன் ஃபார்ம் ஆகும். ஒன்னு பாருங்க, ஒன்னு வந்து பாண்டிங் ரீஜன், இன்னொன்னு ஆன்டி பாண்டிங் ரீஜன். அதாவது இந்த பாருங்க, ஓவர்லாப் ஆன ரீஜன் பாண்டிங், ஓவர்லாப் ஆகாத ரீஜன் ஆன்டி பாண்டிங். ஸோ நம்மளுக்கு இப்போ என்னன்னா, ஒருவேளை ஒன்னஸ்ல 2 எலக்ட்ரான் இருந்தது 2 ஆட்டம்லையும் அப்படின்னா மொத்தம் 4 எலக்ட்ரான். 4 எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் ஓவர்லாப்பிங் ரீஜன்ல ஒன்னா இருக்கும். ஒன்னா இருந்தா கண்டிப்பா ஆப்போசிட் ஸ்பின் தான் ஸ்டெபிலைஸ் ஆயிடும். பட் ஆனா இன்னும் 2 எலக்ட்ரானால சேரவே முடியாது. அது ஆன்டிபாண்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். தட் இஸ் ஹையர் எனர்ஜிக்கு போயிடும். ஏன்னா ஸ்பின் ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் தான்ப்பா பாண்டிங், ஆன்டிபாண்டிங். இந்த ஓவர்லாப்பிங் ரீஜன் ஸ்டெபிலைஸ் ஆயிருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓவர்லாப் ஆகாத ரீஜன் டீஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒன்னஸ் ஆர்பிட்டால நான் பாக்ஸ் டைப்ல நான் காட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓவர்லாப்பிங் ரீஜன் லோவர் எனர்ஜிக்கு போயிருச்சுங்கிறதுனால கீழே காட்டுறேன். ஓவர்லாப் ஆகாத ரீஜனை மேலே காமிக்கிறேன். அவ்வளவுதான்டா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்னஸ் ஆர்பிட்டால் இது வந்து சிக்மா ஒன்னஸ், இது சிக்மா ஸ்டார் ஒன்னஸ். அவ்வளவுதான். சிக்மா ஸ்டாருங்கிறது ஆன்டிபாண்டிங், ஏன்னா ஓவர்லாப் ஆகாத ரீஜன். இப்போ நான் ஹைட்ரஜனுக்கு எடுக்கிறேனே, இப்போ நான் ஹைட்ரஜன்கிற மாலிகுலை உருவாக்க போறேன். ஹைட்ரஜன் ஆர்பிட்டால், அதாவது ஹைட்ரஜனோட அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒன்னஸ் மட்டும்தான். அதுல ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்க போது. ஓவராலா 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 2 எலக்ட்ரானுமே லோவர் எனர்ஜி ரீஜனை தேர்ந்தெடுக்கும். அதுதான் பாண்டிங். ஸோ இங்கே ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் இல்லை. இப்போ நான் பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்றேன். பாண்ட் ஆர்டர்னா பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் 2 மைனஸ் 0. ஆன்டிபாண்டிங்ல எதுவுமே இல்லை. 2 மைனஸ் 0 டிவைடட் பை 2, தட் இஸ் 1. ஸோ பாண்ட் ஆர்டர் 1 வந்துருச்சா? இப்போ நான் லித்தியத்துக்கு பார்க்குறேன். லித்தியத்துக்கும் அதே மாதிரி Li2 டையட்டாமிக் மாலிகுல். லித்தியம் ஆட்டம் 2 எடுக்கிறேன். இதுல 1s லித்தியத்தை கம்பைன் பண்றேன். அதே மாதிரி 2s கம்பைன் பண்றேன். அதே மாதிரி இங்கேயும் 1s கம்பைன் பண்றேன். அதே மாதிரி 2s கம்பைன் பண்றேன். இப்போ நான் இந்த 2 ஆர்பிட்டாலையுமே மிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வழக்கம் போல பாண்டிங் ஆன்டி பாண்டிங் கிடைச்சிரும். இதுக்கு சிக்மா ஒன்னஸ், இதுக்கு சிக்மா ஸ்டார் ஒன்னஸ். அப்புறம் 2s ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகுது இல்லையா, அதனால எனக்கு சிக்மா 2s கிடைக்கும். அதே மாதிரி சிக்மா ஸ்டார் 2s அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் அட்டாமிக் ஆர்பிட்டால மட்டும் மிக்ஸ் பண்ணி ரெடியா மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணிட்டேன். அட்டாமிக் ஆர்பிட்டால் ரெடியா மிக்ஸ் ஆயிடுச்சு, மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணியாச்சு. இங்க 2 எலக்ட்ரான், 1sல 2 எலக்ட்ரான் இருக்க போது, அடுத்து 2sல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 3 இங்க 3, மொத்தம் 6 எலக்ட்ரான். இப்போ 6 எலக்ட்ரான், அதாவது மாலிகுலர் ஆர்பிட்டால் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டம், சிங்கிள் ஆட்டம் காணாம போயிடும். Li2 தான் வரப்போகுது. ஸோ Li2க்குள்ள இந்த 6 எலக்ட்ரானை இப்போ உட்கார வைக்கணும். ஸோ இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் 1s2 2s1 ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்குள்ள அந்த 6 எலக்ட்ரானை கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். ஸோ மொத்தம் 6 எலக்ட்ரான்ங்கிறதுனால லோவர் எனர்ஜில இருந்து ஃபில் பண்றேன். 1 2 3 4 5 6. ஸோ இதுலயும் பாண்ட் ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் என்னென்ன வருதுங்கிறத பாருங்க. பாண்டிங் எலக்ட்ரான்ஸ்க்கு சொல்றேன். இது பாண்டிங், இதுவும் பாண்டிங், இது ஆன்டி பாண்டிங். ஸோ மொத்தம் 4 மைனஸ் 2 இல்லையா? ஸோ பாண்ட் ஆர்டர் என்ன வருது அப்படின்னா 4 மைனஸ் 2, தட் இஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்தா அகைன் 1. சரி, Li2லையும் 1 வருதா? ஓகே, அடுத்த கேஸ் அது பார்ப்போம். அடுத்த கேஸ் என்னது? B2. போரான்ல என்ன அப்படின்னா, போரான்ல வந்து மொத்தம் 3 ஆர்பிட்டால் இருக்குப்பா. என்னென்ன? 1s ஆர்பிட்டால், அடுத்து 2s, அடுத்து 2p. இப்போ நான் 1s ஆர்பிட்டால்ல நான் கம்பைன் பண்ண போறேன். அதாவது ஒரு போரானையும் இன்னொரு போரான் ஆட்டத்தில் இருக்கிற 1s ஆர்பிட்டால கம்பைன் பண்ண போறேன். அப்படி கம்பைன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s. அதே மாதிரி 2s ஆர்பிட்டலை கம்பைன் பண்றேன். சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s.
ஆனா இப்ப p ஆர்பிட்டால் எடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப p ஆர்பிட்டால்ல பாத்தீங்கன்னா மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர். ஏதாவது ஒன்னதான் லீனியரா கம்பைன் பண்ண முடியும், அதுதான் சிக்மா. மீதி இருக்கிறத லீனியரா கம்பைன் பண்ண முடியாது. நைட்ரஜனுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்டத்துல எல்லாம் பை பாண்ட் வந்து ஸ்டெபிலைஸா இருக்கும், சிக்மா பாண்டு டீஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ இப்போ நான் 3 p ஆர்பிட்டால் இருக்குப்பா, px py pz. இப்போ pxும் லீனியரா கம்பைன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது சிக்மா பாண்ட். ஆனா நம்மளுக்கு பை பாண்ட் தான் ஸ்டெபிலைஸ் ஆகுங்கிறதுனால px தவிர்த்து py pz சைடு வைஸ் ஓவர்லாப்ல தான் இன்வால்வ் ஆக முடியும். அதாவது இப்படிதான் இன்வால்வ் ஆக முடியும், அது பை பாண்ட் தான் வரும். ஸோ சிக்மால வர்றது சிக்மா 2p எக்ஸா இருந்தது அப்படின்னா பையில வர்றது பை 2p y, அதே மாதிரி இங்க பை 2p z. ஸோ மொத்தம் 3 ஆர்பிட்டால் அதே மாதிரி கீழே வந்துருச்சு. இப்போ 3 ஆர்பிட்டால் மேலே வரப்போகுது. அதுலேயுமே என்ன அப்படின்னா பை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைஸ் ஆகும், தட் இஸ் பை ஸ்டார் 2p y. அதாவது இந்த ஓவர்லாப்பிங் ரீஜன் பாருங்க, எந்த இடத்துல ஓவர்லாப்பிங் ரீஜன் பையில இருக்கு, இந்த இருக்குலையா மிடில் இருக்கிறது ஓவர்லாப்பிங் ரீஜன். இந்த ஓவர்லாப்பிங் ரீஜனை தவிர்த்து மீதி இருக்கிறது பை ஸ்டாரா மாறிடும். ஸோ பை ஸ்டார் 2p y பை ஸ்டார் 2p z. இதுல சிக்மா ஸ்டார் 2p x. இப்போ பாருங்க போரான்ல 2s 1s2 போட்டுட்டேன், 2s2 2p 1, ரைட். இப்போ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குங்கிறத எண்ணி பாருங்க. 2 4 5 ரெண்டுலையுமே பார்த்தா 10 எலக்ட்ரான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டலா 10 எலக்ட்ரான் இருக்கு. இதுல பாண்டிங் வந்து என்ன, பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் பாண்ட் ஆர்டரை கண்டுபிடிப்புமா. பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எத்தனை அப்படின்னா 2 4 6, ரைட் 6. ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் பார்க்குறேன் 2 4. ஸோ 6 - 4 டிவைடட் பை 2. இங்கேயும் பாண்ட் ஆர்டர் 1ன்னு வந்துருச்சு. அப்போ மூணுத்துக்குமே பாண்ட் ஆர்டர் 1. அப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி பண்றது அப்படின்னா இப்போதான் நீங்க சைஸை வச்சு பண்ணணும். ஸோ பாண்ட் ஆர்டர் ஒரே மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் சைஸை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நல்லா ஓவர்லாப் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் இருக்கிறதுலே சின்ன சைஸ், அதனால ஹைட்ரஜனுக்கு தான் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறமா லித்தியத்தையும் போரானையும் கம்பேர் பண்ணீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் போக போக சைஸு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ போரானுக்கு ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடும், ஏன்னா சின்ன சைஸ்னா நல்லா ஓவர்லாப் ஆக முடியும். ஸோ B2, அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு Li2. ஸோ ஆன்சர் எதுடா, Li2 H2 தான் பயங்கர ஸ்டேபிள், அதுக்கப்புறம் B2, அதுக்கப்புறம் Li2. தட்ஸ் ஆல். அடுத்தது பாருங்க, the shape of IF6 மைனஸ். IF6 மைனஸ் அப்படின்னா இது வந்து நம்ம பாலி அட்டாமிக் மாலிகல், இதை நம்ம ஹைபிரிடைசேஷன்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ நான் செகண்ட் கேஸை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஹைபிரிடைசேஷனை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் IF6க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் ஆட்டத்தை எடுத்துக்கிடணும். இது ரெண்டுல மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் என்னது அப்படின்னு பார்த்தா F தான். பட் எஃப்ஆல ஒரு எலக்ட்ரானை அக்கமடேட் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் ஐக்கு அந்த எலக்ட்ரானை கொடுக்குறேன். இந்த மைனஸ் சார்ஜை எது கொடுக்குறதுன்னு இப்போ பிரச்சனை. தட் இஸ் எஃப்க்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி தான், ஆனால் அதால் ஒரு எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியாது. நான் சென்ட்ரல் ஆட்டத்துக்கு I- மைனஸ்னு கொடுத்து வச்சிருக்கேன். தட் இஸ் ஐயோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும் அப்படின்னா NS2 NP5. ஐ எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ 5s2 5p5 இதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் நம்மளுக்கு போதும். எப்பயுமே பார்த்துக்கோங்கப்பா, பீரியாடிக் டேபிளில் நீங்கள் படிக்கிறது அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு தான் படிக்கணும். ஸோ 5s2 5p5, ஆனால் I- மைனஸ்க்கு 5s2 5p6ன்னு இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஆர்பிட்டால நான் தனியாக எடுத்துக்கிறேன், 5s2 5p6. தட் இஸ் 5s2 போட்டுட்டேன், 5p6 எழுதிடுறேன். இதுதான் ஆக்சுவலாக கிரவுண்ட் ஸ்டேட், இது கிரவுண்ட் ஸ்டேட்டு. ஆனால் எனக்கு இப்போ என்னன்னா 6f கூட கம்பைன் ஆக வேண்டியிருக்கு நம்மளோட ஐ. தட் இஸ் 6fனா 6 அன்பேர்டு எலக்ட்ரான் எனக்கு வேணும். அதனால 6 அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் தான் நான் 6f கூட சேர முடியும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா 6 அன்பேர்டு எலக்ட்ரான் வரணுங்கிறதுக்காக இந்த 3 பேரையும் பிரித்து அதுக்கு அடுத்து இருக்கிற டி ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானாக வைக்க போகிறேன். ஸோ அடுத்து இருக்கிற டி ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானாக நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 2 3. ஸோ மொத்தம் 6 அன்பேர்டு எலக்ட்ரான் கிடச்சிருச்சு பாருங்க. இது வந்து தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். 3 பேரை பிரிச்சிருக்கோம் இல்லையா, அதனால இதுக்கு பேர் தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இப்போ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் வந்துருச்சுன்னு பாருங்க, 6 கிடச்சிருச்சு. இப்போ எல்லாமே வேற வேற எனர்ஜி லெவலில் இருக்கு. அப்போ ஒரு எலமெண்ட் வந்து நல்லா கம்பைன்ட் ஆகணும்னா ஒரே எனர்ஜி லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக பண்ற
ஒரு மிக்சிங்க்கு பேர் தான் ஹைபிரிடைசேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அவுட்டர் ஷெல்ல இருக்கிற எதுலலாம் எலக்ட்ரான் ஃபில்லப் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் ஹைபிரிடைஸ் பண்ணி விட்டுரும். ஹைபிரிடைஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ ஹைபிரிடைஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், அப்புறம் 3 d ஆர்பிட்டால். ஸோ இதுக்கு பேரு sp3d3 ஹைபிரிடைசேஷன். sp3d3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா ட்ரைகோனலி டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரன். அதாவது ஆக்டாஹெட்ரனுக்கு தாண்டி இதுக்கு ஒரிஜினலா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பென்டகன் பைபிரமிடல். இதுக்கு பேரு பென்டகன் பைபிரமிடல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. sp3d3ங்கிறது பென்டகன் பைபிரமிடல். ஆனா பென்டகன் பைபிரமிடலோட இன்னொரு பேரு ட்ரைகோனலி டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரன். sp3d3ல என்னென்ன ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகும் அப்படின்னு பாருங்க. ஒரு s ஆர்பிட்டால், px, py, pz as well as dxy, dyz, dzx. மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால்? 7 ஆர்பிட்டால். 7 ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆக போகுது. 7 ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகுது. அதுல ஒரு இடத்துல லோன் பேர் உட்காந்துருக்கும், மீதி எல்லா இடத்துலையும் பாண்டு பேர் உட்காந்துருக்கும். ஸோ 7ல் இதுல பாண்டு பேர் எத்தனை அப்படின்னு பார்த்தா 6 தான். அதான் 6 எஃப் கூட சேர்ந்துருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் லோன் பேர். இதுக்கு பேரு டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரன். நோட் பண்ணி வச்சுக்கோங்களா. ஸோ 2 கொஸ்டினையுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். தேங்க்யூப்பா.